ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது எந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு வரப்போற பெரிய பிரச்சனைய கூட தவிர்த்துடலாம். நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸை பொதுவா 4 விதமா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுல நம்பர் 1 அன்ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். அதுல எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வாங்குற மீட். இது எல்லாமே அன்ப்ராசஸ்ட்ல வரும். நம்பர் 2 ப்ராசஸ்டு culinary இன்கிரீடியன்ட்ஸ். ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நம்ம கன்சியூமபிள் ஃபார்முக்கு மாறணும்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராசஸை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய், சால்ட்டு, சுகர், ஹனி, இது எல்லாமே ப்ராசஸ்டு culinary இன்க்ரீடியன்ட்ஸில் வரும். நம்பர் 3 இதுலேருந்து தான் அவங்க உடம்புக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட், சீஸ், சால்டட் நட்ஸ், பிக்கிள், சாசஸ், இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் வருது. தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபுட் இதுதான். நம்பர் 4 அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். உங்களுக்கு பேக்கேஜில் கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ், இதில் உங்கள் ஃப்ரைட் சிக்கன், பீஸாஸ், பர்கர்ஸ், எல்லா பேக்கேஜ் ஸ்நாக்ஸும் அடங்கும். இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வெயிட் கெயினை மட்டும் இன்டியூஸ் பண்ணாது, உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது.